மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லையும் ஆன் அடிச்சிருங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன் கோப்பை T20 வந்து காலையிலேயே வந்து மகிழ்ச்சியான தகவல் வந்து வெளியே இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் நீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன் கோப்பையில் வந்து T20 இறுதிப் போட்டியில் வந்து இந்தியா வந்து அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க. மேலும் 6 நாடுகள் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிக்கான சாம்பியன் கோப்பையில் வந்து T20 20 போட்டிகளில் இலங்கை தலைநகர் கொழும்பில் வந்து நடந்தது. நேற்று முன்தினம் வந்து நடந்த இந்த இறுதிப் போட்டியில் வந்து இந்தியா வந்து இங்கிலாந்து அணிகள் வந்து மோதிய முதல்ல வந்து களமிறங்கிய இந்தியா வீரர்கள் வந்து அபாரமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. துவக்கத்தில் வீரர்கள் வந்து யோகேந்திரா பதோரியா 40 பந்துகளில் 73 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் வந்து 5 சிக்ஸர்கள் அடங்கும். இந்திய அணி வந்து 20 ஓவர்களில் 4 விக்கெட்டை இழப்புக்கு 197 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து 198 ரன்கள் எடுத்து வெற்றி என்ற இலக்குடன் வந்து இங்கிலாந்து களமிறங்கியது. இந்தியா வீரர்கள் வந்து துல்லியமான பந்து வீச்சை வந்து சமாளிக்க முடியாமல் 66 ரன்கள் எடுப்பதற்குள்ள வந்து 6 விக்கெட் வீழ்த்தி வந்து அதிகபட்சமாக ஹேமண்ட் வந்து 35 ரன்கள் எடுத்திருந்தார். கடைசியில் வந்து இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 118 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த நிலையில் வந்து 79 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து அபார வெற்றி பெற்று இந்தியா வந்து சாம்பியன்ஸ் கோப்பையை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்குமே மகிழ்ச்சியான தகவலாக வந்து இருக்குது. மாற்றுத்திறனாளிகள்னாலேயும் எதுவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல நிகழ்வாக வந்து இருக்குது. ஓகே என்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களையும் அப்லோட் பண்ணிட்டு வருவோம். ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.